மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வீரபாண்டி வந்து வாக்கு செயல்பட ஈடுபட்டிருக்கார். அது மட்டும் நம்மளே அவர் இணைஞ்சர் கேட்போம். ஐயா, நீங்க பல்வேறு இடங்களுக்கு சென்று கள நிறுவனங்களை பார்த்து வரீங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலை வீசுகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை தோல்வி அடைந்தவுடன் இன்னும் கூடுதலான அலை வீசுகிறது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக. நான் தமிழகத்தில் ஏறத்தாழ 20 தினங்கள் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பரப்புரைகளை மேற்கொண்டோம். எங்கேயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வாய்ப்பு. இது ஒரு அலையாக, வெற்றி அலையாகவே வீசுகிறது. வரலாறு காணாத வெற்றியை திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி பெறும். நான் அடிக்கடி சொல்வது போல் பிஜேபியை வீழ்த்த முடியும், அவர்கள் அராஜகத்திற்கு முடிவு கட்ட முடியும், ஜனநாயக விரோத செயலுக்கு முடிவு கட்ட முடியும் என்கிற நம்பிக்கையை தமிழ்மண் துவக்கி வைக்கும். ஐயா, நாடாளுமன்றத்தில் வந்து பெண்களுக்கான 33 ஒதுக்கீடு வந்து எதிர்கட்சிகளை வாக்களிக்க ஒரு பாவம்னு சொல்லி மோடி குறிப்பிட்டிருக்காரு. எப்பொழுதுமே பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை இடதுசாரிகள், எங்கள் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அதை வரவேற்கிறது. யாரும் அதை எதிர்க்கவில்லை. அது வேறு. நாடாளுமன்ற மறு வரையறை என்பது வேறு. இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டிருப்பது நாடாளுமன்ற மறு வரைவு மசோதா அன்றே இடஒதுக்கீடு அல்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அல்ல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% என்கிற முதல் முழக்கத்தை கீதா முகர்ஜி முன்மொழிந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்குவங்க தலைவர். அதற்கு பிறகு இடதுசாரிகள் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறோம், திமுக வலியுறுத்துகிறது. நாளை மறுதினம் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை முழுமனதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கும். 33 அல்ல, ஒரு நல்ல சூழல் ஏற்படுகிற போது 50% பெண்கள், 50% ஆண்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்றாலும் அதை கம்யூனிஸ்டுகள் ஆதரித்து நிற்போம். ஐயா, 5 மாநில தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் வந்து மோடியும் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் வந்து பரப்புரை மேற்கொள்றாங்க. இதை மக்கள் எப்படி எடுத்துருக்காங்க? நாட்டின் பிரதமர் தலைமையில் ஒன்றிய அமைச்சரவே வந்து சென்னையில் முகாமிட வேண்டும். பிரதமர் பேச பேச, அமித்ஷா அவர்கள் பேச பேச தான் எங்களுக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வாக்குகள் கிட்டும். நாங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவோம். அதிகமான கூட்டங்களில் நாட்டின் பிரதமர் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று பிஜேபி தலைவர்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற பொழுது ஏன் மதுரை ரயில் திட்டத்தை நிறுத்தினீர்கள்? கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஏன் நிறுத்தினீர்கள்? ஏன் எங்களுக்குரிய ஜிஎஸ்டி பங்கை தர மறுக்கிறீர்கள்? ஏன் எங்கள் நலத்திட்டங்களை முடக்குகிறீர்கள்? நெல்லுக்கு ஊக்கத்தொகை என்றாலும் கூட அதை ஏன் மறுக்கிறீர்கள்? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் தமிழ் மண்ணில் மிக ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை கெடுக்கிற வகையில் எங்கள் கூட்டணியை மதவிரோத கூட்டணி, இந்து மதவிரோத கூட்டணி என்று ஏன் பிரதமர் சொல்ல வேண்டும்? கீழடி எங்கள் உரிமை. 3000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற தொன்மை நாகரிகங்களை கீழடி வெளிப்படுத்துகிறது. அந்த கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சியால் உங்களுக்கு என்ன இடையூறு? ஏன் அதை நிறுத்துகிறீர்கள்? நீங்களே ஆளுநர் மூலம் இரட்டை ஆட்சியை நிறுவுகிறீர்கள். அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மாநிலங்களை ஏன் நீங்கள் மிரட்டுகிறீர்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் நாட்டின் பிரதமர் பதில் சொல்வாரா? ஏன் தங்கம் விலை உயர்ந்தது? ஏன் ரூபாயின் மதிப்பு குறைந்தது? ஏன் லட்சக்கணக்கானவர்கள் உங்கள் ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்கிறார்கள்? நீங்கள் ஆள்கிற மாநிலங்களில் ஏன் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் தென் பகுதி, தமிழ்நாடு போன்ற தென் பகுதிக்கு வருகிறார்கள்? பிரதமர் பதில் சொல்வாரா? சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் பேச வேண்டும், அதிக கூட்டங்களில் பேச வேண்டும். பிரதமர் பேச பேசதான், அமித்ஷா அவர்கள் பேச பேசதான் எங்கள் கூட்டணிக்கு இன்னும் வெற்றி பிரகாசமாக இருக்கும். இப்பொழுதே வெற்றி அலை வீசுகிறது, அது இன்னும் அதிகமாக வீசும். அவர் பேச வேண்டும். இந்த தேர்தலில் வந்து 4 முனை போட்டி நிலவுகிறது. விஜய் எங்கு சென்றாலும் அவருக்கு ஒரு கூட்டம் போயிட்டே தான் இருந்துட்டு இருக்குது. அவர் வருகையில் யாருடைய வாக்கு பாதிக்கும்? நடிகளை பார்க்க கூட்டம் செல்வது வழக்கம். நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. ஜனநாயகத்தில் யார் கட்சி அமைத்தாலும் அது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்காக மாறாது. நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன். அப்படி எம்ஜிஆரை பார்க்கிற அலைமோதுகிற அந்த கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இது அவர்கள் ரசிகர்கள். ஆனால் அவர்கள் வாக்களித்தாலும் கூட திமுக கூட்டணி அது பாதிக்காது. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செல்கிறோம். கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது, கூட்டணி வலுவாக இருக்கிறது. கூட்டணியால் மட்டுமல்ல, நலத்திட்டங்கள்,
அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கை, இவை எல்லாவற்றையும் விட தமிழ் மக்களிடையே இருக்கிற ஒற்றுமை உணர்வு. ஜாதி மத அரசியல் அவர் விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த வாக்கில் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசை தோற்கடிக்க வேண்டும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்தியலை தோற்கடிக்க வேண்டும். எனவே போடுகிற வாக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அது செல்ல வேண்டும். ஆனால் அந்த வாக்கு திமுக கூட்டணியினால் எங்கள் தலைமைக்கு போடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்பது தமிழ் மக்களுடைய ஒருமித்த கருத்து. திமுக கடந்த 5 ஆண்டு ஆட்சிகளில் வந்து கடனை மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரலன்னு சொல்லி எடப்பாடி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அன்புமணி வந்து திமுக அரசு அகற்ற வேண்டும் தொடர்ந்து ஒரு பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுட்டு வருது. எப்படி போறீங்க? அன்புமணி பேசுவதெல்லாம் பிழை. சென்னை கொலை நகரம் என்றார் அன்புமணி. சென்னை கொலை நகரமா? 1000 ஆண்டுகளில் வருகிறவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நகரம் சென்னை நகரம். அன்புமணி வாயை திறந்தாவே பிழையா பேசுறாரு. அவர் அரசியல் பேச வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நீங்க கடன் சொல்றீங்க. உலகத்திலே அதிக கடன் வாங்கியிருக்கிற நாடு இந்தியா. அதுக்கு தலைமை தாங்கியவர் பிரதமர். அதுக்கு பதில் சொல்லுங்க. மாநில அரசு கடன் வாங்குறதுனா நீங்க நிதியை முடக்குறீங்க, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்க மறுக்கிறீங்க. எனவே அரசு கடன் வாங்குறது கடன் இயல்பு தான். ஒரு மனிதன் கடன் வாங்குறான், வீடு கடன் வாங்குறது, மாநிலம் கடன் வாங்குறது. கடன் வாங்குவது ஒரு குற்றம் என்ன? இந்தியா ஏன் கடன் வாங்குது? நீங்க ஏன் எவ்வளவு கடன் வாங்குறீங்க? நாட்டின் பிரதமர் பதில் சொல்லுவாரா? மோடி வந்து ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் புதுச்சேரிக்கு வரும்போது டபுள் இன்ஜின் ஆட்சி தான் வந்து மாநில வளர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த டபுள் இன்ஜினில் தான் பல லட்சக்கணக்கான பேர் வேலை தேடி இங்கே வரான். உங்க என்ஜின் அங்கே நல்லா இருந்தாக்கா பல லட்சக்கணக்கான பேர் இங்கேயா வரான்? வேலை தேடி வருவதை நான் குறை சொல்லலை. உழைக்கிற மக்கள் வரட்டும். பீகாரில் ஊப்பியிலிருந்து ஏன் வராங்க? அங்கிருந்து மக்கள் உங்கள் ஆட்சி சரியில்லை, எனவே வேலை தேடி வராங்க. உங்க என்ஜினை நல்ல என்ஜினா வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எங்கள் என்ஜின் நல்லா இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒரு என்ஜின் போதும், டபுள் என்ஜின் வேணாம். அந்த என்ஜினை உங்க பீகார் ஊப்பியோடு வச்சுக்கோங்க. நீங்க அது ஜாதி மதவெறி என்ஜின், அந்த என்ஜின் எங்களுக்கு தேவையில்லை. எங்க என்ஜின் போதும், தமிழ் மக்களின் ஒற்றுமை என்ஜின் போதும். திமுக கூட்டணிக்கு தான் வந்து மோடி வந்து இந்த பகுதியில் பரப்புரை செய்தால் வந்து வாக்குகள் வந்து இந்த திமுக கூட்டணிக்கு வரும்னு தெரிவித்திருக்கார். ஒளிப்பதிவு சீமானுடன் காமராஜ். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.